Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் பல்வேறு பிரச்சினைகள் கடந்த பல வருடங்களாக நீடித்து வருகின்றன. இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் காணொளிகள் நமக்கு கிடைத்துள்ளன. இந்து சமுத்திரத்துக்கு மத்தியில் 65,610 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட தீவே இலங்கை தீவாகும். இது ஒரு தீவு என்பதனால் கடல்சார் நடவடிக்கைகள் தொடர்பிலான வரலாறு மிகவும் பழமையானது. கரையோரத்திலிருந்து சுமார் 200 கடல் மைல் வரையான பகுதி இலங்கைக்கு சொந்தம் என்பதனால் அது இலங்கை கடற்படையினரின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழ் உள்ளது. இந்த பகுதிக்குள் காணப்படுகின்ற கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் சமுத்திர வளங்கள் இலங்கைக்கு சொந்தமானதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் 1983 ஆண்டு சமுத்திர சட்டம் தொடர்பான கொள்கைகளுக்கு அமைய இந்த நாட்டிற்கு சொந்தமான கடற்பரப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டது. 2009 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அதற்கான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டதுடன் அதனை 2028 ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உறுப்புரிமை இலங்கைக்கு கிடைத்தவுடன் இந்த நாட்டை விடவும் குறித்த கடல் பரப்பு 27 மடங்கு பெரிதாக காணப்படும். இந்து சமுத்திரத்தில் இலங்கை அமைந்துள்ள விதத்திற்கமைய இந்த பகுதி கடற்றொழிலுக்கு சார்பானதாக அமைந்துள்ளது. மீன்வளம் நிரம்பியுள்ள வடக்கு கிழக்கு கடற்பகுதியில் பல வருடங்களின் பின்னரே சுதந்திரமாக மக்கள் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். யுத்த சூழல் நிறைவுற்றதன் பின்னர் குறித்த மக்கள் மீண்டும் தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். தென்னிந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. தென்னிந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மாத்திரமின்றி தமது பொருட்களுக்கும் சேதம் விளைவிப்பதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் தற்போது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் அரசியல் தலைப்பொன்றும் உருவாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழையாதிருப்பதற்காக இலங்கை இந்திய கடல் எல்லைக்கு அருகில் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் நடமாடும் சேவையொன்றையும் ஆரம்பித்திருந்தனர். இதனை தவிர அனைத்து இந்திய மீனவ படகுகளிலும் இந்திய தேசிய கொடி பறக்கவிடப்பட வேண்டியது கட்டாயமாகும். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்தமை மற்றும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து அந்த நாட்டில் கைது செய்யப்பட்ட பல சம்பவங்கள் தொடர்பில் நாம் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்திய மீனவர்கள் அண்மையில் கல்பெட்டி பகுதியில் அத்துமீறி நுழைந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருந்தது. இதன் போது இலங்கை மீனவர்களின் மீனவ உபகரணங்களுக்கு இந்திய மீனவர்கள் சேதம் விளைவித்திருந்தனர். கடற்றொழிற்காக சென்ற கண்டக்குழி மற்றும் கல்பெட்டி உள்ளிட்ட கிராமங்களின் மீனவர்கள் இன்றைய தினம் எமக்கு வழங்கியிருந்த காணொளிகளே இவை. கிழக்கு கடற்பரப்பிலேயே இந்த மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். කොයි මිනිසුන්ට එහෙන් මෙහාට ඇවිල්ලා රස්සා කරන්න දීලා එහෙම නැත්නම් අපිට එහාට යන්න දෙන්න ඕනේ. ඒ දෙකම නැතුව අපිට විතරක් කසා දාන්න යන මෙතන සිද්ධෙන්නේ. පේදුරු තුඩුවේ කෙරෝල ඉඳලා පටන් ගත්තා මුල්ල තියු පැනලා නායාරුවට එනකම් ඒගොල්ලෝ ගොඩ දිගේ දියම දිගේ අදිනවා. මම 40න් පල්ලෑ තමයි අපි රස්සා කරන්නේ. අපි ඉතින් මොනා කරන්නේ අපේ දරුවන්ට අන්තිමට අපිට වහ තමයි බොන්න දෙන්නේ. මේ ප්‍රශ්නේදී. මේ පාරත් අපි රස්සාවට ගිහිල්ලා සතයක්වත් නැහැ ගෙදර ආවේ නිකන්. කිසිම දෙයකටම බයත් නැහැ. අපිට ඒට ඉන්දියානු සීමාවට අයිනටවත් යන්න දෙන්නේ අපි අල්ලගන්න. ශ්‍රී ලංකාවේ තියෙන වස්තුව ශ්‍රී ලංකාවේ මිනිසුන්ට එහෙමනම් හොයාගෙන කන්න දෙන්න ඕනේ. இந்த விடயம் குறித்து இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வினவ முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை.